ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th நியூ புக்கோட சொல்ல பொருளும் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக டேம் 1 டேம் 2 டேம் 3 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ஊக்குவிடும் அப்படின்னா என்ன பாருங்க, ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள். ஊக்குவிடும்னா என்ன, ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள். குறி அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு பொருள். குறினா என்ன, குறிக்கோள் அப்படின்னு பொருள். விரதம் அப்படின்னா நோன்பு. விரதம்னா என்ன, நோன்பு. பொழிகிற அப்படின்னா தருகின்ற. பொழுகிறனா என்ன, தருகின்ற அப்படின்னு பொருள். ஒப்புமை அப்படின்னா என்ன பாருங்க, இணை அப்படின்னு பொருள். ஒப்புமைனா என்ன, இணை அப்படின்னு பொருள். அற்புதம் அப்படின்னா என்ன பாருங்க, வியப்பு. அற்புதம்னா வியப்பு அப்படின்னு பொருள். ஓகே, முகில் அப்படின்னா என்ன பாருங்க, மேகம். முகில்னா மேகம் அப்படின்னு பொருள். உபகாரி அப்படின்னா பாருங்க, வள்ளல். உபகாரினா என்ன, வள்ளல். ஈன்று அப்படின்னா தந்து. ஈன்றுனா என்ன, தந்து. கொம்பு அப்படின்னா கிளை. கொம்புனா என்ன, கிளை. அதிமதுரம் அப்படின்னா பாருங்க, மிகுந்த சுவை. அதிமதுரம்னா என்ன, மிகுந்த சுவை அப்படின்னாங்க. ஓகே, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. கழித்திடனா என்ன, மகிழ்ந்திட. நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. நச்சரவம்னா என்ன, விடமுள்ள பாம்பு. ஓகே, விடுதி அப்படின்னா தங்குமிடம். ஓகே, விடுதினா தங்குமிடம். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம்னா என்ன, மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல்னா என்ன, துக்கம் விசாரித்தல். ஓகே ஓகே. சிற்றில் அப்படின்னா என்ன பாருங்க, சிறுவீடு. சிற்றில்னா என்ன, சிறுவீடு. கல்லலை அப்படின்னா கற்குகை. கல்லலைனா என்ன, கற்குகை. யாண்டு அப்படின்னா எங்கே. யாண்டு அப்படின்னா என்ன, எங்கே அப்படின்னாங்க. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறுனா என்ன, பெற்றெடுத்த வயிறு. ஓகேங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஊக்குவிடும் அப்படின்னா என்ன பாருங்க, ஊக்கப்படுத்தும். ஊக்குவிடும்னா என்ன, ஊக்கப்படுத்தும். குறி அப்படின்னா குறிக்கோள். விரதம்னா நோன்பு. பொழிகிற அப்படின்னா தருகின்ற. ஒப்புமை அப்படின்னா இணை. அற்புதம்னா என்ன, வியப்பு. அற்புதம்னா வியப்பு. ஓகே, முகில் அப்படின்னா மேகம். முகில்னா என்ன, மேகம். உபகாரினா வள்ளல். ஈன்று அப்படின்னா தந்து. கொம்பு அப்படின்னா கிளை. அதிமதுரம்னா என்ன, மிகுந்த சுவை. ஓகே, அடுத்து மகிழ்ந்திட அப்படின்னா கழுத்திட அப்படின்னா மகிழ்ந்திட. ஓகே, நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. விடுதினா தங்குமிடம். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். சிற்றில் அப்படின்னா சிறுவீடு. கல்லலை அப்படின்னா என்ன பாருங்க, கற்குகை. ஓகே, கல்லலைனா கற்குகை. யாண்டு அப்படின்னா எங்கே. யாண்டுனா எங்கே. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறு அப்படின்னா என்ன, பெற்றெடுத்த வயிறு. ஓகேங்க, அடுத்து பார்க்கலாம். வாரணம் அப்படின்னா என்ன பாருங்க, யானை. வாரணம்னா என்ன, யானை. பரி அப்படின்னா குதிரை. பரினா என்ன, குதிரை. கமுகு அப்படின்னா பாக்கு. கமுகுனா பாக்கு. மதலை அப்படின்னா என்ன பாருங்க, தூண். மதலைனா தூண். நெகிழி அப்படின்னா தீச்சுடர். நெகிழினா என்ன, தீச்சுடர். அழுவம் அப்படின்னா கடல். அழுவம்னா என்ன, கடல். ஓகேங்களா, அழுவம்னா என்ன, கடல். ஓகே, வேயாமாடம் அப்படின்னா என்ன பாருங்க, வேயாமாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படிங்காங்க. வேயா மாடம்னா என்ன, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படிங்காங்க. ஓகேங்களா, ஓகே. சென்னி அப்படின்னா உச்சி. சென்னினா என்ன, உச்சி. உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு. உறவு நீர்னா என்ன, பெருநீர் பரப்பு. கரையும் அப்படின்னா அழைக்கும். கரையும்னா என்ன, அழைக்கும். ஓகே, உரு அப்படின்னா அழகு. உருனா என்னவா, அழகு அப்படிங்கிறாங்க. போல அப்படின்னா பிளக்க அப்படிங்கிறாங்க. போலனா என்ன, பிளக்க. வங்கூல் அப்படின்னா காற்று. வங்கூல்னா என்ன, காற்று. நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். நீஹான்னா என்ன, நாவாய் ஓட்டுபவன். ஓகே, வங்கம் அப்படின்னா கப்பல். வங்கம்னா என்ன, கப்பல். ஓகே, எல் அப்படின்னா பகல். எல்னா என்ன, பகல். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. கோடு உயர்னா என்ன, கரை உயர்ந்த. மாட ஒள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளரி அப்படின்னா என்ன, கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். எத்தனிக்கும் அப்படின்னா என்ன, முயலும் அப்படின்னாங்க. வெற்பு அப்படின்னா மலை. வெற்புனானவா மலை. கழனி அப்படின்னா வயல். கழனினா என்ன, வயல். ஓகே ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். வாரணம் அப்படின்னா என்ன பாருங்க, யானை. வாரணம்னா யானை. பரினா குதிரை. கமுகுனா பாக்கு. ஓகே, மதலைனா தூண். நெகிழி அப்படின்னா என்ன, தீச்சுடல். அழுவம்னா கடல். ஓகே, அழுவம்னா கடல். வேயா மாடம்னா என்னவா, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக பூசப்பட்ட சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னா. ஓகே, சாந்து பூசப்பட்டதா. ஓகே, சென்னி அப்படின்னா உச்சி. உறவுநீர்னா பெருநீர் பரப்பு. உறவுநீர்னா என்ன, பெருநீர் பரப்பு. உறவுநீர்னா பெருநீர் பரப்பு. ஓகே, கரையும் அப்படின்னா அழைக்கும். கரையும்னா என்ன, அழைக்கும். உரு அப்படின்னா அழகு. உருனானவா அழகு. ஓகே, போல அப்படின்னா பிளக்க. போலனா என்ன, பிளக்க. வங்கூல் அப்படின்னா காற்று. வங்கூல்னா என்ன, காற்று. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுவன். நீகான்னா என்ன, நாவாய் ஓட்டுவன். வங்கம்னா கப்பல். எல்னா என்ன, பகல். ஓகே, கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. மாட ஒள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளரினா என்ன, கலங்கரை விளக்கம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு எத்தனிக்கும் அப்படின்னா பாருங்க, முயலும். எத்தனிக்கும்னா என்ன, முயலும். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். வெற்பு அப்படின்னா மலை. வெற்புனா என்ன, மலை. கழனி அப்படின்னா வயல். கழனினா என்ன, வயல். ஓகே, அடுத்து பாருங்க. நிகர் அப்படின்னா சமம். நிகர்னா என்னவா, சமம். பருதி அப்படின்னா கதிரவன். பரிதினா என்ன, கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. அன்னதோர்னா என்ன, அப்படி ஒரு. கார்முகில் அப்படின்னா மலை மேகம். கார்முகில்னா என்ன, மலை மேகம்.
துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஓகே, உறங்கி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க துயின்றிருந்தார் அப்படின்னா. ஓகே, வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலினா என்ன? பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகே, கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாதது. கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாதது. ஓகே, வாய்த்து ஈல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். வாய்த்து ஈல் அப்படின்னா என்ன? வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படின்னாங்க. விச்சை அப்படின்னா கல்வி. விச்சைனா என்ன? கல்வி. விச்சைனா கல்வி. வவ்வார் அப்படின்னா கவர முடியாது அப்படின்னாங்க. வவ்வார்னா என்ன? கவர முடியாது. எச்சம் அப்படின்னா செல்வம். எச்சம்னா என்னமா? செல்வம் அப்படின்னாங்க. ஓகே, பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். பிரம்மாக்கள் அப்படின்னா என்ன? படைப்பாளர்கள். பரி அப்படின்னா குதிரை. பரினா என்ன? குதிரை. ஓகே, நெடி அப்படின்னா நாற்றம். நெடினா என்ன? நாற்றம். ஓகே, மழலை அப்படின்னா குழந்தை. மழலைனா என்ன? குழந்தை. குழந்தைக்கு இன்னொன்று இருக்கு, குளவி அப்படின்னாலும் குழந்தை. ஓகே, வனப்பு அப்படின்னா அழகு. வனப்புனா என்ன? அழகு. பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. பூரிப்புனா என்ன? மகிழ்ச்சி. மேனி அப்படின்னா என்ன பாருங்க? உடல். மேனினா உடல். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. வன்கீரைனா என்ன? வளமான கீரை. கால் அப்படின்னா வாய்க்கால், குதிரையின் கால் அப்படின்னாங்க. கால்னா என்ன? வாய்க்கால், குதிரையின் கால் அப்படின்னாங்க. ஓகே, முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. முட்டைப்போய்னா என்ன? முழுதாக சென்று. ஓகே, நிகர்னா என்ன? சமம். நிகர்னா சமம். பருதி அப்படின்னா கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னாங்க. கார்முகில் அப்படின்னா மலைமேகம். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலினா என்ன? பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாதது அப்படிம்பாங்க. வாய்த்தீயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். வாய்த்தீயில்னா என்ன? வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை அப்படின்னா கல்வி. விச்சைனா என்ன? கல்வி. வவ்வார் அப்படின்னா கவர முடியாது. வவ்வார்னா என்ன? கவர முடியாது. ஓகே, எச்சம் அப்படின்னா செல்வம். எச்சம்னா என்னவா? செல்வம் அப்படிங்கிறாங்க. பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? படைப்பாளர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, பரினா குதிரை. பரினா என்ன? குதிரை. நெடினா நாற்றம். மழலைனா என்ன? குழந்தை. குளவினாலும் குழந்தை. ஓகே, வனப்பு அப்படின்னா அழகு. வனப்புனா என்ன? அழகு. பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. மேனி அப்படின்னா உடல். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படிங்கிறாங்க. கால் அப்படின்னா கால்னா என்ன சொல்கிறாங்க? வாய்க்கால் அப்படிங்கிறது இருக்குது. குதிரையின் கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. முட்டைப்போய்னா என்னவா? முழுதாக சென்று. ஓகே, மறித்தல் அப்படின்னா தடுத்தல். மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். எதிரிகளை தடுத்து தாக்குதல் அப்படிங்கிறாங்க. மறித்தல்னா என்னவா? தடுத்தல் அப்படிங்கிறாங்க. எதையுமே தடுத்தல். ஓகே, மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் அப்படிங்கிறாங்க. எதிரிகளை தடுத்து தாக்குதல் அப்படிங்கிறாங்க. ஓகே, மாறி அப்படின்னா மலை. மாறினா மலை. மடமகள் அப்படின்னா இளமகள் அப்படிங்கிறாங்க. மடமகள்னா என்ன? இளமகள். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். நல்கினாள்னா என்ன? கொடுத்தாள். வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படிங்கிறாங்க. வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படிங்கிறாங்க. ஓகே, புகாவாக அப்படின்னா உணவாக. புகாவாகனா என்ன? உணவாக. முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முன்றில்னா வீட்டின் முன் உள்ள இடம் திண்ணை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து குழி அப்படின்னா நில அளவை குறிக்கும் பெயர். நில அளவை பெயர். ஓகே, குழி அப்படின்னா என்ன? நில அளவை பெயர். ஓகே, சாண் அப்படின்னா நீட்டல் அளவை. சாண் அப்படின்னா நீட்டல் அளவைக்கு பயன்படுத்துறது. குழி அப்படின்னா நில அளவை பெயர். ஓகே, மணி அப்படின்னா முற்றிய நெல். மணினா முற்றிய நெல் அப்படிங்கிறாங்க. சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். ஓகே, சீலை அப்படின்னா புடவை. சீலைனா புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி. மடைனான வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் அப்படின்னா உதிர்தல். உதிர்தல் அப்படின்னாங்க. கழலுதல்னா உதிர்தல். ஓகே, வையம் அப்படின்னா உலகம். வையம்னா உலகம். வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். வெய்யனா வெப்ப கதிர் வீசும் அப்படின்னாங்க. வெப்ப கதிர் வீசும். வெய்யனா வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியானா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடராளி அப்படின்னா துன்பக்கடல். இடராளி அப்படின்னா துன்பக்கடல். சொல்மாலை அப்படின்னா பாமாலை அப்படின்னாங்க. சொல்மாலைனா பாமாலை அப்படிங்கிறாங்க. தகழி அப்படின்னா அகல்விளக்கு. தகழினா அகல்விளக்கு. நாரணன் அப்படின்னா திருமால். நாரணன்னா யாரா? திருமால் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே மறித்தல்னா தடுத்தல் அப்படிங்கிறாங்க. எதிரிகளை தடுத்து தாக்குதல் அப்படிங்கிறாங்க. மண்ணை வெட்டி பாத்தி கட்டுதல் அப்படிங்கிறாங்க. ஓகே, மாறி அப்படின்னா மலை. மடமகள்னா இளமகள். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். நல்கினாள்னா கொடுத்தாள். வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படிங்கிறாங்க. புகாவாக அப்படின்னா உணவாக. முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் உள்ள இடம், அதாவது திண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழி அப்படின்னா நில அளவை பெயர். குழினான நில அளவை பெயர். சாண் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். ஓகே, மணினா முற்றிய நெல். மணினான முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். ஓகே, சீலைனா புடவை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் அப்படின்னா உதிர்தல். வையம் அப்படின்னா உலகம். வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். வெய்யனான வெப்ப கதிர் வீசும் அப்படின்னாங்க. சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியானான ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடராளி அப்படின்னா துன்பக்கடல். இடராளினா துன்பக்கடல். சொல்மாலை அப்படின்னா பாமாலை அப்படின்னாங்க. தகலினா அகல் விளக்கு.
நாரணன் அப்படின்னா திருமால். நாரணன்னா என்ன? திருமால். ஓகே. அடுத்து ஞானம் அப்படின்னா பாருங்க அறிவு. ஞானம்னா அறிவு. வித்து அப்படின்னா விதை. ஈன அப்படின்னா என்ன? பெற. ஈன அப்படின்னா பெற. ஓகே. நிலன் அப்படின்னா நிலம். நிலன்னா என்ன? நிலம். கலை அப்படின்னா வேண்டாத செடி. கலைனா என்ன? வேண்டாத செடி. பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர். பைங்கூழ் அப்படின்னா என்ன? பசுமையான பயிர். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். வன்சொல்னா என்ன? கடுஞ்சொல். சாந்தம் அப்படின்னா அமைதி. சாந்தம்னா என்ன? அமைதி. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. மகத்துவம்னா என்னவா? சிறப்பு அப்படிங்கிறாங்க. பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். பேதங்கள்னா என்ன? வேறுபாடுகள். தாரணி அப்படின்னா உலகம். தாரணினா என்ன? உலகம். தத்துவம் அப்படின்னா உண்மை. தத்துவம்னா என்ன? உண்மை. இரக்கம் அப்படின்னா கருணை. இரக்கம்னா என்ன? கருணை. வேணுவனம் அப்படின்னா மூங்கில் காடு. வேணுவனம்னா என்ன? மூங்கில் காடு. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை. காவற்புரைனா என்ன? சிறைச்சாலை. கூலம் அப்படின்னா தானியம். கூலம்னா என்ன? தானியம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஓகே. அக்கசாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அப்படிங்கிறாங்க. அக்கசாலைனா என்ன? அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அலுவம் அப்படின்னா கடல். சாட்சினான் அப்படின்னா சொன்னான். சாட்சினான் அப்படின்னா என்ன? சொன்னான். உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன். உருபயன்னா என்ன? மிகுந்த பயன் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஓகே. ஞானம்னா என்ன? ஞானம்னா அறிவு. வித்து அப்படின்னா விதை. ஈன என்ன? பெற. நிலன் அப்படின்னா நிலம். கலை அப்படின்னா வேண்டாத செடி. பைங்குள் அப்படின்னா என்ன? பசுமையான பயிர். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். சாந்தம் அப்படின்னா அமைதி. மகத்துவம் அப்படின்னா என்ன? சிறப்பு. பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். தாரணி அப்படின்னா உலகம். தத்துவம் அப்படின்னா என்ன? உண்மை. தத்துவம்னா உண்மை. இரக்கம் அப்படின்னா கருணை. இரக்கம் அப்படின்னா கருணை. வேணுமனம் அப்படின்னா என்ன? மூங்கில் காடு. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை. காவற்புரைனா என்ன? சிறைச்சாலை. கூலம் அப்படின்னா தானியம். அக்கசாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அலுவம்னா கடல். சாட்சினான் அப்படின்னா சொன்னான். சாட்சினான்னா என்ன? சொன்னான். உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன். ஓகேங்க. 7th நியூ புக் வந்து முடிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம 6th நியூ அண்ட் ஓல்டு முடிச்சாச்சு. இப்போ 7th நியூவும் முடிச்சிட்டோம். அடுத்து 7th ஓல்டு புக் பார்க்கலாம். அடுத்து 8th நியூ 8th ஓல்டுன்னு போகலாம். ஓகே. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கி 7th நியூ புக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஓல்டு புக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை.